ஒரு பாட்டுக்கு இல்ல, ஒவ்வொரு பாட்டுக்குமே இதே வேலை தான். தில்ராஜுக்கு நாமம் போட்ட இயக்குனர் சங்கர். வாங்க விரிவா பார்க்கலாம். இயக்குனர் சங்கர் தற்போது நடிகர் ராம் சரனை வைத்து கேம் சேஞ்சர் படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்தை இயக்க ஆரம்பிக்கும் நேரத்துல தயாரிப்பாளர் தில்ராஜு இவரை பற்றி தெரியாமல் வாய் ஒன்று விட்டுட்டாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாரு. அதை மிகவும் சீரியஸா எடுத்துக்கொண்ட இயக்குனர் சங்கர் அநியாயமா படத்துக்கு பயங்கரமான செலவு பண்ணிட்டு வராரு. இயக்குனர் சங்கரின் கேம் சேஞ்சர் படம் 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடையும் தருவாயில் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் மற்றும் ப்ரொமோஷன் பணிகளில் கவனம் செலுத்த இருக்கிறாரு இயக்குனர் சங்கர். இந்த நிலையில தற்போது ஒரு தகவல் வெளியாகி அவரது ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்குது. சமீபத்தில் தான் கேம் சேஞ்சர் படத்தில் வரும் ஒரு பாட்டுக்கு 15 கோடி செலவு செய்துள்ளார் இயக்குனர் சங்கர் அப்படிங்கிற தகவல் பரவி தயாரிப்பாளர்களை அதிர வைத்தது. தற்போது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டத்தில் பிரம்மாண்டம் என்பதை போல அந்த படத்தில் வரும் ஒவ்வொரு பாட்டுக்குமே இவர் கோடிக்கணக்கில் செலவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. கேம் சேஞ்சர் படத்துல மொத்தம் 6 பாடல்கள் இருப்பதாகவும் அதில் ஒரு பாட்டுக்கு மட்டும் 15 கோடி செலவு செய்ததோடு மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாட்டுக்குமே கோடி கணக்கில் செலவு செய்திருக்காரு இயக்குனர் சங்கர். ஏப்பா பாட்டுல அப்படி என்னப்பா பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு கேள்வியை உருவாக்குனதோடு மட்டும் இல்லாம அப்படி என்ன உலகில் இல்லாத பாட்டை எடுத்திருக்க போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. பிரம்மாண்டம் அப்படின்னாலும் அதில் ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்னு ரசிகர்கள் இதை பார்த்து கேள்வி கேட்பதோடு மட்டும் இல்லாமல் இங்குள்ள தமிழ் தயாரிப்பாளர்கள் இதை பார்த்து ஆடி போய் விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாட்டுக்கு கோடி கணக்கில் கேட்கறதெல்லாம் தெலுங்கோடு நிறுத்திக்கிட்டு தமிழில் வரும்போது இந்த மாதிரி செலவு இழுக்காமல் இருந்தீங்கன்னா இங்கே வாங்க அப்படின்னு இப்போதே நிறைய தயாரிப்பாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.